டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. கரூரை தொடர்ந்து சென்னையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், சென்னையில எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் இருக்கக்கூடிய திமுகவோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு உட்பட பல்வேறு இடங்கள்ல இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை திடீர் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மண்மங்கல அருகே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட வீடு, அதே போன்று அவரது உதவியாளர் சுப்பிரமணியோட வீடு, திமுக நிர்வாகி மற்றும் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலுமே 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய தணிகாச்சலம் சாலையில இருக்கக்கூடிய மதுபான நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதே போன்று சென்னையிலும் பல்வேறு இடங்கள்ல, அதே போன்று கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல என தமிழகம் முழுவதிலுமே 41 இடங்கள்ல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏவோட பேரம் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் மீது குற்றம் சாட்டிருக்கப்பட்டிருக்கிற நிலையில அது தொடர்பான ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. மேலும் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கியதுல 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் குவியப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக்ல அந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு என பல்வேறு வழக்குகள் நிலுவையில இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த சோதனையானது செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள்ல நடத்தப்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக என்ன வழக்கு என்பது குறித்து இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்படவில்லை. புதிய வழக்காக பதிவு செய்யப்பட்டுதான் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது என்ன வழக்கு என்பது குறித்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள், ரொக்கம் குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 41 இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த சோதனையை லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று மதுபான நிறுவனம் தொடர்பாகவும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.